வணக்கம்ண்ணே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்த்த மங்கத்தேவன்பட்டி தொழிலதிபர் கணேஷ் கருப்பையா அவங்களோட கட்டுத்தலில் நின்றுட்டுருக்கோம். அவங்க கட்டுத்தலில் உள்ள எல்லா காளைகளையும் அது எப்படி இந்த வருஷம் 2026 எப்படிலாம் நடந்துகிட்ருக்கு, என்ன நடந்துகிட்ருக்கு எல்லாத்தையும் விரிவாக பார்ப்போனே. மாட்டோட பேர் வந்து அன்புனே. அன்புனாலும் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல தங்கமான புள்ள, பாசமான புள்ள, நல்லா பாசமாக இருப்பார் எல்லார் மேலேயும். அன்பு வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலு. அன்பு ரசிகர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க பசங்கள்லாம் சேர்ந்து. அந்த டீமில் வந்து வடம் விளாண்டுட்ருக்காங்க. இப்போ வடம் விளாண்டு 3 வடம் விளாண்டு ஜெயிச்சிருக்காங்க டீமு. அந்தளவுக்கு பாசமாக இருக்கும் அன்பு. அதனால தான் வந்து அன்புக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் கிளப்பு உருவானது. அதனால் அன்புக்கு வந்து இங்கே மட்டும்தான் இல்லை, எல்லா மாவட்டத்துலேயுமே ஃபேன்ஸ் கிளப் வந்து அதிகமாக இருக்காங்க அன்புக்கு. அன்பு வந்து இப்போ 2026 மங்கத்தாம்பட்டி ஜல்லிக்கட்டில் முதல்ல கோயில் காலை மங்கத்தாம்பட்டி கோயில் காலைக்கு விட்டுருக்காங்க, குளிமிகருப்பு கோயிலுக்கு. அவங்க கொண்டு 2026 மங்கத்தாம்பட்டியில் அவுத்தோம். சிறப்பான முறையில் வந்து நல்லா வெற்றி பெற்று வந்தார். ஆனால் கோயில் காலை ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த கெட்ட தவறான பழக்கங்களில் ஈடுபட்டுட்டு வந்து கோயில் மாட்டை தொடுற வந்து எங்களுக்கு ஒரு மனசு கொஞ்சம் ஒப்பாமல் இருக்குது. மற்றபடி எந்த இதில் பிடிக்க வேணாம் அப்படிலாம் நான் சொல்லலை யாரையும். பிடிங்க, நல்லா பிடிங்க. பிடிக்கிறதுக்கு தான் மாடு கொண்டு வந்து அவுக்குறோம். நல்லபடியாக பிடிங்க. நாங்களும் நல்ல மாடு வச்சுருக்கோம், நீங்கள் நல்ல பிடிக்காரங்க தான் எல்லோரும். நல்லபடியாக பிடிங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அதை வந்து நாங்கள் ஒரு பிள்ளையாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் மாடு வளர்க்குறீங்க, நீங்களும் பிள்ளையாக தான் பார்ப்பீங்க. அது மாதிரி தான் நாங்களும் எங்கள் பிள்ளையாக பார்க்குறோம். அது டிஸ்டர்ப் பண்ணாங்க, ஃப்ரீயாக நீங்கள் ஜாலியாக இது பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த வீம்புக்கு கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு அதை வந்து துன்புறுத்துறது, கட்டையில் போட்டு அடிச்சுக்கிட்டு நிற்கிறது, அதை கால் முட்டுறது, வாழை பிடிக்கிறது, கொம்பை பிடிச்சி ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன தெரியும், 5 அறிவு ஜீவன் தான் அதுக்கு ஜல்லிக்கட்டுனா என்ன, அதோட பாரம்பரியத்துக்காக தான் அதை அவுக்குறோம். அதுக்கு வந்து என்னன்னு தெரியாது ஜல்லிக்கட்டுனா. நமக்கு தான் தெரியும் ஜல்லிக்கட்டுனா என்ன, அது என்ன பாரம்பரியம் நமக்கு தான் தெரியும். அது ஒரு 5 அறிவு ஜீவன் தான். இந்த மாட்டோட பேர் வந்து கோட்டை இருப்பனே. இந்த மாட்டோட வீடியோ வந்து நிறையா பேர் பார்த்துருப்பாங்க. இந்த மாட்டோட வீடியோ வந்து நல்லா ட்ரெண்டிங் ஆச்சு முன்னாடி. ஏன்னா அந்த போயிட்டு கடையில் மாடு எடுக்க போயிட்டு எந்த மாடுமே இல்லாமல் படுத்துருக்கப்ப கனவில் வந்து ஒரு கருப்பசாமி மாதிரி ஒரு கனவில் வந்து ஒரு மாடு நாங்கள் எடுக்க போனோம். அந்த மாடு கடைசி வரையும் எடுக்கவே முடியாமல் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த வாட்டி எடுக்க போகிறப்ப எங்களை காமிச்சு கூட்டு போனது வந்து வேறு வெள்ளை மாடு தான் காமிச்சு கூட்டி போனாங்க. ஆனால் இங்கே போயிட்டு அந்த மாடு வேணான்னு சொல்லிவிட்டு இந்த மாடு எடுத்தான், இந்த கருப்பு மாடு எடுத்தான். அதனால நம்மளுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு கனவுல வந்து தெய்வமாக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கருப்பு அப்படின்ட்டு சாமி பேரை வச்சாச்சுன்னு இந்த மாட்டுக்கு பேரை வச்சாச்சு. வர்றப்போ வந்து இந்த மாட்டுக்கு வந்து நாங்களே எதுக்குடா இந்த மாட்டை எடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா வர்றப்போ நானும் மச்சானும் பின்னாடி படுத்துருக்கோம். மாடை அப்படி தொடுறோம் பண்ணுறோம், எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை மாட்டில். பாயவும் தெரியல மாட்டுக்கு, உதைக்கவும் தெரியல, எதுவுமே பண்ண தெரியல. மாடு பொம்மை மாதிரி அப்படியே நிற்கிது, அப்படியே நின்றுட்டே வருது. அங்கேருந்து இங்கே வரையுமே இறக்குறோம், எதுவுமே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. கொண்டு போய் நிலவரப்பட்டியில் முதல்ல அவுக்குறோம். மாடு அவுத்தோன்னே மாடு சரியான லாட்டு, மாடு நல்ல ஒரு லாட்டு, சிறந்த பரிசாக பைக் வாங்குச்சு நிலவரப்பட்டியில். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குச்சு. இப்போ நம்ம வந்து கைப்பழக்கத்துக்கு பழகி நல்லா பருத்தி கொட்டையாக கொடுக்கவும் நல்லா ஃபுல் ஃபார்மில் இருக்கார். பக்கத்தில் போனால் நம்மளே விட மாட்டார். அன்றைக்கி பாவம்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்த பையன் நம்மளே பாயிறாங்க. இவர் என்னையவே விட மாட்டேது, போட்டு முள்ளை மாட்டினோம்னா போட்டு பிரட்டி எடுத்துடும். இப்போ அப்படி தான் இதில் பவித்திரத்தில் நம்ம மாட்டுக்கு வந்து கயிறு அடித்தாப்புல போட்டு பிரட்டி அணத்தி ரொம்ப இது பண்ணிடுவாப்புல. இப்போ ரொம்ப ரோசமாயிட்டாப்புல. நம்ம கொடுக்குற மாடு வந்து சும்மா கடமைக்கு வளர்த்தோம்னா வந்து மாடு அந்தளவுக்கு பண்ணிடாது. மாடை கரெக்டான தீனி கொடுத்தோம்னா அது மாடோட நம்ம எப்போவுமே வந்து சும்மா தவிட வச்சு கொண்டு போயிட்டு வாடியில் அவுக்க மாட்டோம். ஒரு மாடை வந்து பார்த்து அந்த மாட்டில் எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்ன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தெரிஞ்சுக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாட்டுக்கு எதை வைக்கணும், இந்த மாட்டுக்கு எதை வைக்கக்கூடாது, இந்த மாடை எந்த மாடை டைட் பண்ணணும், எந்த மாடை லூஸ் பண்ணணும், எந்த மாடை தீனி வச்சு ஏற்றணும், எந்த மாடை தீனி வைக்காமல் ஏற்றணும் அப்படின்னு நிறையா ஒரு கணக்கெல்லாம் இருக்குது ஜல்லிக்கட்டில். அது மாதிரி பார்த்து தான் ஒரு மாடையை ஏற்றுவோம். ஒரு மாடு வந்து தீனி வச்சு ஏற்றணும்னா நல்லா பவராக விளாடும்னே. ஒரு சில மாடு தீனி வச்சோம்னா நல்லா பவராக விளாடும். ஒரு சில மாடு தீனி வைக்காமல் போனோம்னா, தீனி வச்சோம்னா ஒரு மாடு பவராக விளாடும். ஒரு மாடு தீனி வச்சோம்னா ஒரு மாதிரி அந்த திணற மாதிரி திணறும், ரொம்ப அடைக்கும். அந்த பதஷ்டத்துக்கு அதுமா அது சாப்பிட்டதுக்கும் அந்த பதஷ்டத்துக்கும் அடைக்கும். அதனால் வந்து தீனி வச்சு ஏற்ற மாட்டோம்.
ஒரு சில மாடு நிறைய மாடு பழகின மாடுக்கு வந்து தீனி வைக்காமல் ஏற்றும். அந்த அடைக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க மாடுக்கு வந்து தீனி வைக்காமல் ஏற்றும். மற்றபடி ஓரளவுக்கு எல்லா மாடும் தீனி வச்சு தான் ஏற்றும். 2-3 மாடு மட்டும்தான் அது மாதிரி ரொம்ப பதஷ்டமாயிரும். அதனால் நாங்கள் பயந்துக்கிட்டு தீனி வைக்க மாட்டோம். ரொம்ப பதஷ்டமாச்சுன்னா மாரடைப்பு மாதிரி வரும் சில மாட்டுக்கு. அதனால வந்து இது பண்ண மாட்டோன்னு. அது மாதிரி மாட்டில் வந்து இப்போ சும்மா தவிடை மட்டும், இப்போ இந்த மாடு உங்கள்கிட்ட தரேன், தவிடை மட்டும் வச்சு வளர்த்து நீங்கள் கொண்டு போய் வருங்க. அதே இப்போ எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் அதுக்கு உள்ள என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொண்டு போய் வச்சு நாங்கள் கொடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக மாடலாம் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தீனி உணவு முறையில் வந்து விளாட வச்ச மாடு நம்மள்ட்ட நிறைய மாடு இருக்குண்ணே. வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வருவோம், அந்த மாடு விளாடாமல் போக்கில் போயிருக்கோம், எதாவது பண்ணியிருக்கோம். நம்மள்ட்ட வந்து விளாண்டு நிறையா மாடு நல்ல மாடெல்லாம் இருக்குது. தீனி முறையிலே கொண்டு வந்திருக்கோம். நம்ம நிறையா மாடை தீனி முறையில் தான் கொண்டு வரோம். வந்து தீனி சாப்பிட்டு மாறி. ஆமாண்ணே, தீனி சாப்பிட்டு இப்போ நீங்கள் சும்மா வீட்டில் இருந்துட்டு சண்டைக்கு போகிறதுக்கும் ஒரு 5 மாதம் 6 மாதம் ஜிம்முக்கு போய்ட்டு சண்டைக்கு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கலண்ணே. அதே மாதிரி ஜிம்முக்கு போகிற அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுட்டு அதுக்கு அந்த ட்ரைனிங் ஃபுல்லாமே கொடுத்துருவோம். டெய்லியும் காலைல ஏற்றி கட்டிடுவோம். அந்த 2 கம்பிலையுமே ஏற்றி கட்டிட்டோம்னா புடனி அந்த இது வந்துடும்ண்ணே. புடனி சேஃப் வந்துடும். அந்த ஃபுல்லாமே அந்த டைட் ஆகிடும். புடனி அப்படியே கட்டினாங்கன்னா டக்குன்னு எடுத்துடும். புடனி டைட்டு இருந்துச்சுன்னா நிற்கிற 2 மணி நேரம் நிற்கிதுன்னா அந்த காலுக்குண்டான எல்லா பவரும் காலில் கிடச்சிரும். நீச்சல் போடுறோம்னா அதுலேயும் ஃபுல்லாக காலுக்குண்டான பவர் கிடச்சிடும். அதுக்கப்புறம் ஜாக்கிங்கு வாக்கிங்கு அது எல்லாமே கொடுத்துருவோம். மண் அது உடம்பு அரிப்பு தேய்ச்சிக்கிறதுக்காக மண் குத்துறது, அது மாதிரி அதோட என்ஜாய்மெண்ட்டுக்காக அது மாதிரி கொடுத்துருவோம். இது வந்து புளிக்குளம்ண்ணே. புளிக்குளம்னா அதோட மூஞ்சியை பாருங்க. எல்லா மாட்டையும் மூஞ்சி பாருங்கள். இது மூஞ்சி பாருங்கள். நல்லா நெட்டாக இருக்கும். கொம்பு நல்லா நெட்டாக இருக்கும். மாடு நல்லா நெட்டு போக்காக இருக்கும். மாடு புளிக்குளம் மாடுனாலே அதான். எல்லாமே ஹைட்டாக இருக்கும். ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும். மாடு நல்லா பார்க்க நல்லா கம்பீரமாக இருக்கும் மாடு. புளிக்குளம் மாடு. ஆனால் அந்த மாடு வந்து ராஜபாளையத்தில் எடுத்தது மாடு. புளிக்குளம்னா எந்த ஊர்? புளிக்குளம்னா இந்த பக்கத்து தானே, சிவகங்கை பக்கத்துன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியல. மதுரை சிவகங்கை சைடா? ஆமாம், மதுரை சிவகங்கை அந்த சைடு தான் நினைக்கிறேன். புளிக்குளம் மாடு எல்லாமே வந்து ஆனால் வந்து ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும். அந்த மூஞ்சி வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மூஞ்சி கொம்பு இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் புளிக்குளம் மாடுகளை. இந்த மாட்டோட பேர் வந்து பாண்டிமணி ப்ரோ. மாடு வந்து கண்டுலேருந்து வளர்த்துட்ருக்கான். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வளர்த்துட்ருக்கான். இது வந்து இதோட அப்பா வந்து ஒரு நல்ல விளாட்டு மாடு. ஃபஸ்ட்டு நம்மகிட்ட கேட்டாங்க எடுத்துக்க சொல்லி, வேணாம் இருக்கிற மாடு போதும் அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் போய் நிறையா ஊரில் சிறந்த மாடாக தேர்வு செய்யப்பட்ட மாடு அது. இதோட அப்பா சரி. அந்த மாடு இப்போ இல்லை ப்ரோ. அந்த மாடு ஒரு சுச்சுவேஷனாக இறந்துருச்சு மாடு. அதனால் அதோட கண்டு இது. அதனால் சரி அதோட அப்பா தான் எடுக்க முடியல, சரி அதோட பிள்ளையாச்சு எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்த மாடு. வந்து கண்டில் வந்தப்போ இந்த இதுவுமே இல்லை. நம்ம அந்த தீனி கொடுத்து இப்போ அந்த ஒரு ஓரளவுக்கு பக்கம் இப்போ தான் 4 பல்ல ஆகுது மாடு. இப்போ தான் அதோட ரோசத்தை காமிக்குது. அன்றைக்கி கொண்டு வந்து சும்மா ஒரு 10 பசங்க வந்தாங்க. வந்தோடனே தலையை தூக்கி வச்சு ஆட ஆரம்பிச்சிது. வண்டி எது டாடா ஏசி வந்தாலும் ஜேசிபி எது வந்தாலுமே ஆட ஆரம்பிச்சிது. ரொம்ப இப்போ தான் அதோட கோவத்தை காமிக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் சுச்சுவேஷன். இன்னும் போக போக ரொம்ப கோவம் அதிகமாகிடும் மாடு. கண்டிப்பாக விளாடணும் நம்பிக்கையில் இருக்கோம். கண்டிப்பாக என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ப்ரோ.